வணக்கம், இது உங்கள் பிவி அஸ்ட்ரோ. லைஃப்பில் இந்த ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா இந்த திருமணம் தான். இந்த திருமணம் எல்லோருக்குமே சிறப்பான வாழ்க்கை, நல்ல சந்தோஷமான திருமண வாழ்க்கை அமைகிறதா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. சில பேருக்கு நல்ல சந்தோஷமான வாழ்க்கை அமைகிறது, ஆனால் சில பேருக்கு அந்த திருமணம் ஒரு கஷ்டப்பட்டு திருமண பிரச்சனை, திருமண பிரிவினை தரக்கூடிய அம்சம் தான் நிறைய பேருக்கு இருக்குது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அது நம் ஜாதக கட்டத்தின் உள்ள கிரக நிலை தான் காரணமே. ஒரு திருமணம் நடந்து அது பிரிவினையாகி மறு திருமணம் இரண்டாம் திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு ஏன் வருது அப்படின்னா அது அவங்க ஜாதக கட்டத்தின் கர்மாவின் அமைப்பை போன்று தான் வருதே தவிர இதற்கு யாரும் சொல்லிட்டாங்க, அடுத்தவங்க கெடுத்துட்டாங்க, இவருனால தான் என் வாழ்க்கை பிரிஞ்சுது, இவங்க தான் என் வாழ்க்கையை கெடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறதால அது ஒரு காரணமாக வேணால் நம்ம சொல்லிக்கலாமே தவிர, பட் மெயினாக என்ன அப்படின்னா எதன் அடிப்படையில் அது வேலை செய்யும் அப்படின்னா நீங்கள் பிறந்திருக்கும்போது உங்கள் ஜாதகத்தை ஏற்ப உங்கள் லக்கணத்துக்கு ஏற்ப உள்ள கிரகநிலை தான் காரணமே. இதற்கு நம்ம இந்த இடத்துல யாரையும் சொல்லி எந்தவித புண்ணியம் எந்தவித விஷயமும் கிடையவே கிடையாதுங்க. ஸோ இப்போ ஒரு திருமணம் நடந்து பிரிவினை இரண்டாம் திருமணம் நடக்கக்கூடிய அந்த ஜாதக கட்டம் அதனோட கிரக விதிகள் என்ன அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்கலானே இருக்கும். இந்த இரண்டாம் திருமணத்தை பற்றி பேசலாம் அப்படின்னா நிறையா விஷயம் பேசலாம். அது ஒரு வீடியோவில் இது பேச முடியாது, ஒரு 3 மணி நேரத்துக்கு மேலே பேசலாம். பட் இருந்தாலும் ரொம்ப முக்கியமான சில விதிகள், இந்த அமைப்பு இருந்தால் டெஃபினட்டாக ஃபஸ்ட் லைஃப் பிரேக்கப் ஆகணுன்ற விதி அப்படின்றது நிச்சயமாக சொல்லலாம். அப்படி சொல்லக்கூடிய ஒரு 4-5 பாயிண்ட் மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்கலான்னு இருக்கும். சரிங்களா? இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா 7ஆம் இடம். அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஜாதகத்தில் இந்த திருமண கலசர ஸ்தானத்தை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா திருமணம் நடக்குமா, முதல் தாரம் தோஷமா அப்படின்னு பார்க்கணும்னா இந்த ஒரு ஜாதகத்தில் முழுக்க 7ஆம் இடம் தான். இதில் மாற்று கருத்தே இல்லை. நீங்கள் இந்த இடத்துல லக்கணம் எப்படி இருக்கார், லக்கணாதிபதி எப்படி இருக்காருன்றலாம் பார்க்க வேணாம். ஃபுல் அண்ட் ஃபுல் 7ஆம் இடத்தும் 11ஆம் அதிபதி வச்சே சொல்லிடலாம். ஸோ அப்போ ஒரு ஜாதகத்தில் 7ஆம் இடம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா 7ஆம் இடத்தில் ஒரு கிரகம் நீசமாகி இருந்து 7ஆம் அதிபதி நீசமாகி 7 கூடிய வாங்கிய நட்சத்திராதிபதி நீசமாகி இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களுக்கு நிச்சயம் முதல் தரம் நிலைக்காது. இது ஃபஸ்ட் பாயிண்ட். அதாவது 7ல் ஒரு கிரகம் நீசம் பெற்று 7ஆம் அதிபதியும் நீசம் பெற்று 7ஆம் அதிபதி வாங்கிய நட்சத்திராதிபதி நீசம் பெற்றார்னா அவருக்கு முதல் தரம் நிலைப்பது அப்படின்றது சாத்தியம் இல்லாத ஒன்று. ஏன்னா டோட்டலாக அந்த இடத்துல 7ஆம் அதிபதியும் சரி 7ஆம் பாவகமும் சரி முழுமையாக கெட்டுவிட்டது. இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு கன்னி லக்னம் 7ஆம் அதிபதி குரு நீசத்தாரையில் அமர்ந்து 7ல் புதன் நீசம் பெற்று அமர்ந்து அந்த குரு ஏறியக்கூடிய நட்சத்திராதிபதி சூரியனின் நட்சத்திரமோ அல்லது சந்திரனோட நட்சத்திரமாக இருந்தால் அந்த சந்திரனும் விருச்சிக ராசியில் பிறந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கன்னி லக்கணம் விருச்சிக ராசி, 5ல் குரு 7ல் புதன் நிற்கிறாருன்னா அப்போ இந்த இடத்துல எல்லா கிரகமும் நீசம் தான். எல்லா கிரகம் நீசம் சொல்கிறது 7ஆம் இடத்தில் ஒரு கிரகம் நீசம், 7ஆம் அதிபதி வாங்கிய 7ஆம் அதிபதி குரு நீசம், 7ஆம் அதிபதி குரு வாங்கிய நட்சத்திராவே சந்திரன் நீசம். இந்த இடத்துல குரு நீச்ச பங்கம் ஆயிருக்காரா, இல்லை பரிவர்த்தனையில் நிற்கிறாரா, இல்லை வேறு ஏதாவது வலிமையில் இருக்க, வேறு எந்த வலிமையில் இந்த இடத்துல இருந்தாலும் நீசம் தான் ஃபஸ்ட்டு. 7ஆம் பாவத்தில் ஒரு கிரகம் நீசம், 7ஆம் அதிபதி நீசம், 7ஆம் அதிபதி நட்சத்திராதிபதி நீசம். இது நீ என்ன தான் பொருத்தம் பார்த்து பண்ணாலும் இதுக்கு தீர்வே கிடையாது. இதுக்கு தீர்வு என்னன்னா முதல் தரம் பிரிவினை மறு திருமணம் நடக்கும். இந்த மறு திருமணம் நடக்கணும்னா அந்த இடத்துல 11ஆம் அதிபதி நல்லா இருக்கணும். இதுதான் பேஸ். அது இருந்தால் அடுத்த திருமணம் நடக்கும். ஆனால் அது இல்லைன்ற பட்சத்தில் அதுவும் நடக்காது. ஆனால் இதில் முதல் திருமணம் அப்படின்றது நிலைக்காத அம்சம் அப்படின்றது நிச்சயமாக சொல்லலாம். இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது 7ஆம் அதிபதி வாங்கிய நட்சத்திராதிபதி வச்சு சொல்லக்கூடிய ஒரு விதி இது. அதாவது 7ஆம் அதிபதி எப்படி இருக்காருன்றதை விட 7ஆம் அதிபதி வாங்கிய நட்சத்திராதிபதி 7ஆம் அதிபதிக்கு 6-8 பாண்டியில் அமர்ந்து அது வாங்கிய நட்சத்திர அதற்கு 6-8 பாண்டியில் அமர்ந்தாலும் இதற்கு முதல் திருமணம் பிரிவினை ஆகிறது. இது நிறையா ஜாதகத்தில் பார்த்த ஒரு அற்புதமான ஒரு விதி. இது கரெக்டாக வேலை செய்யும் இந்த விதி. அதாவது 7ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி வாங்கிய நட்சத்திராதிபதி யாராக வேணா இருக்கலாம். அது லக்கணாதிபதி நட்சத்திரத்தில் இருந்தாலும் சரி, இந்த 5 கூடிய அதிபதியோ 9ஆம் அதிபதியோ எந்த நட்சத்திரத்தில் இருந்தாலும் அந்த நட்சத்திரத்தை அதிபதி அந்த 7ஆம் அதிபதிக்கு 6-8 பாண்டியில் அமர்ந்து அந்த கிரகமும் வாங்கிய நட்சத்திராதிபதி 6-8 பாண்டியில் அமர்ந்தால் இவருக்கு முதல் தாரம் சிறப்பினை கொடுக்காது, முதல் தாரம் பிரிவினையில் தான் நிற்கும். இது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா தனுசு லக்னம் சொல்லுவேன். தனுசு லக்னம் 7ஆம் அதிபதி புதன். இப்போ புதன் பாக்கியஸ்தானத்தில் நிற்கிறான்னு வச்சுக்கோங்கள, அந்த இடத்துல அவர் வாங்கிய நட்சத்திரம் கேதுவாக இருந்து கேது புதனுக்கு 6-8 பாண்டியில் அமர்ந்து அந்த கேது வாங்கிய நட்சத்திராதிபதி ஏதேனும் ஒரு கிரகம் அந்த கிரகம் கேதுவுக்கு 6-8 பாண்டியில் அமர்ந்தால் இதற்கு முதல் தாரம் பிரிவினையை கொடுக்கும். இதெல்லாம் பார்த்த உடனே சொல்லலாம். இதுக்கெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. இதுக்கு வேறு வழின்றது சேம் லைஃப் தான்.
செகண்ட் லைஃப் நல்லா இருந்தால் செகண்ட் லைஃப் நடக்கும். இதுதான் பேஸ். அப்போ இந்த ஜாதகம் நீங்கள் என்ன தான் பார்த்து பொருத்தம் பார்த்துனாலும் இதுக்கெல்லாம் வந்து மாற்றவே முடியாது. ஏன்னா இதோட விதிப்பயன், இந்த ஜாதகத்தோட விதிப்பயனே முதல் தரம் பிரிவினை ஆகணும் அப்படின்றது தான் கான்செப்ட். இது ஒன்று. ரெண்டாவது. மூணாவது, 7ஆம் அதிபதி விட 11ஆம் அதிபதி வலிமை பெற்றிருந்தாலும் நிச்சயமாக முதல் தரம் பிரிவினை ஆகும். ஆனால் இந்த மாதிரி அமரப்பெற்றது செகண்ட் லைஃப் இஸ் த பெஸ்ட் லைஃபாக அமையும். இது ஒன்று. இப்போ 11ஆம் அதிபதி வலிமைனா நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம், ஆட்சி உச்சம், ஒரு ஆட்சியாக இருக்குது, உச்சமாக இருக்குது, அல்லது லக்கணத்தில் நிற்பது, இல்லை லக்கணம் 9ஆம் இடத்தில் இருப்பது, இதெல்லாமே வந்து 11ஆம் அதிபதி வலிமையாக இருக்காருன்னு அர்த்தம். 7ஆம் அதிபதி வலிமை கம்மியாக இருக்கார் அப்படின்னு பார்த்தா அவர் நீசத்தாரையில் அமர்வதோ, இல்லை அவரோட ராகுக்கு எது மிக நெருங்கிய நிலையில் இருப்பதோ, அந்த 7ஆம் அதிபதிக்கு அவயோக கிரகம் சொல்லக்கூடியது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு 7ஆம் அதிபதி செவ்வாய் அப்படின்னா, செவ்வாய்க்கு ஆப்போசிட் பிளான்ட் யார், சனி, புதன். இப்போ இந்த மாதிரி பிளான்ட்டோட செவ்வாய் தொடர்பு பெற்று அந்த ஜாத்து 11ஆம் அதிபதி வலுத்து இருக்கிறார் அப்படின்னா அவர் நிச்சயமாக முதல் தரம் பிரிவினை நடக்கும். ஆனால் அவங்களுக்கு செகண்ட் லைஃப் இஸ் பெஸ்ட் லைஃப் அமையும். ஏன்னா அந்த இடத்துல 11 வலுத்து இருக்குன்ற பட்சத்தில் நிச்சயமாக 2 தாரம் நடக்கும். புரியுதுங்களா? ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ ஒரு இது ரிஷப லக்கணத்தை சொல்லலாம். இப்போ ரிஷப லக்கணம் 7ஆம் அதிபதி செவ்வாய் சனியோட பின்னப்பட்டு லக்கணத்தில் ஏதோ ஒரு இடத்துல இருக்கு, லக்கணத்தில் 9ஆம் இடத்துல இருக்காருன்னே வச்சுப்போமே. ரிஷப லக்கணம் 9ஆம் சனி உச்சம், செவ்வாய் உச்சம், சனி ஆட்சி, அதனோட புதன் பின்னப்பட்டு இருக்கார். 11ஆம் இடத்துல குரு அமர்ந்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஜாதி டெஃபினட்டாக ஃபர்ஸ்ட் லைஃப் பிரேக்கப் ஆகி செகண்ட் லைஃப் தான் வரும். சார் இல்லை சார் 7ஆம் இடத்துல உச்சம், சார் உச்சம் தான் இருந்தாலும் லக்கணப்படி அது பாதகஸ்தானில் அமர்ந்திருக்கு. ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது, அந்த இடத்துல சனி புதனோட பின்னப்பட்டது, அது ஒரு நல்ல ஒரு அமைப்புன்னு எடுக்க முடியும். இப்போ 7ஆம் அதிபதி வலிமை இழக்கிறார். ஆனால் அந்த இடத்துல 11ஆம் அதிபதி எந்த ஆங்கிலையும் கெட்டாமல் அவர் வீட்டுக்கு அவர் ஸ்தான பல ரீதியாக ஆட்சி பெற்று 11ஆம் இடத்துல ஆட்சி பெற்று வலிமையாக இருக்குது. அப்போ இந்த ஜாத்து 2 லைஃப் தான். அந்த 2வது லைஃப் அப்படின்றது சூப்பராக இருக்கும். செகண்ட் லைஃப் இஸ் த பெஸ்ட் லைஃப். அப்போ இந்த ஜாதகத்தில் 2வது திருமணத்துக்காகவே பிறந்த ஜாதகங்கள், இது ஆணாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி ஒரே விதி தான். ஸோ இது 3வது பாயிண்ட். ஸோ அடுத்தது 4வது பாயிண்ட். 4வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி கன்னி ராசியில் அமர்ந்து அந்த ஜாதகத்தில் 11ஆம் அதிபதி ஏதேனும் ரூபத்தில் வலுத்து இருந்தால் அவர்களுக்கு முதல் திருமணம் பிரிவினை, 2ஆம் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனால் இது ஒரு 60% to 70% தான் நடக்குது எல்லாருக்கும் அப்படி சொல்லி. ஏன்னா இந்த இடத்துல 11 வலுத்திருந்தால் மட்டுமே இந்த இடத்துல அந்த பாயிண்ட் வரும். இல்லைன்ற பட்சத்தில் பெருசாக ஒன்றும் இந்த ரூல் வேலை செய்யலை. ஆனால் இது நிச்சயமாக 60 to 70% நம்ம இந்த இடத்துல உறுதியாக சொல்லலாம். ஏன் இந்த இடத்துல கன்னி ராசியை ஏன் ஸ்பெசிஃபையாக சொல்கிறதுக்கு காரணம்னா, கன்னி ராசி அப்படின்றது கலஸ்தர காரகன்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் நீசம் பெறக்கூடிய வீடு, நீசம் பெறக்கூடிய ராசி. அந்த இடத்துல உங்கள் லக்கணம் எதுவாக வேணா இருக்கலாம், லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி அமர்ந்து அந்த இடத்தில் அமர்ந்து 11ஆம் அதிபதி ஏதேனும் ரூபத்தில் வலுக்குனா 1ஆம் இடத்திலோ 9ஆம் இடத்திலோ 7ஆம் இடத்திலோ ஆட்சியோ உச்சமாக பெற்று இருப்பது இவருக்கு 2ஆம் திருமணத்தை 2 திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பை கொடுக்கும். இது ஒரு உதாரணத்தை சொல்லணும். கும்ப லக்கணம். இப்போ கும்ப லக்கணத்துக்கு 7ஆம் இடத்தில் குரு அமர்ந்து 8ஆம் இடத்தில் சூரியன் அமர்ந்து, ஏன் அந்த இடத்துல புதனும் வேணால் பின்னப்பட்டே இருக்கட்டுமே, அப்படி இருந்தால் கூட ஒரு முதல் தரம் பிரிவினை தான் வரும். அது ஏன் சார் வீடு கொடுத்த அந்த இடத்துல புதன் ஆட்சி உச்சம் பெற்று நல்லா வலிமையாக தானே இருக்கார், என்ன காரணம்? லக்கணத்துக்கு 8 அப்படின்றத விட அது கன்னி ராசியாக வந்து நிற்குது. சுக்கர் கலசக்காரன் நீசம் பெறக்கூடிய வீடு. அதை காட்டிலும் இந்த இடத்துல குரு 7ஆம் இடத்தில் அமர்ந்தது அப்படின்றது தோஷம். பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம், குரு 7 பொதுவாக சனி ராகுக்கு எது செவ்வாய் இருந்தால் தான் தோஷம்னுவோம். பட் சனி ராகுக்கு எது செவ்வாய் இருந்தது கூட நிறைய பேர் நல்ல வாழ்க்கை அமையும். ஆனால் 7ஆம் இடத்துல சுக்கிரனோ அல்லது 7ஆம் இடத்துல குருவாக வந்தால் மேட்ச்சு நிறைய பேருக்கு வாழ்க்கை பிரச்சனையாக வரும், இல்லை காலத்தாமத திருமணம் நடக்கும். சனி ராகுக்கு எது இருந்தால் தான் காலத்தாமதம் சொல்லுவோம், நிச்சயமாக கிடையாது. 7ல் குரு இருந்தோ அல்லது 7ல் சுக்கிரனோ எத்தனையோ பேருக்கு 35 வயசு தாழ்ந்து இன்னும் திருமணமாகலாம் நிறைய ஆகிட்டே இருக்குது. என்கிட்ட ஒரு 30 பேருக்கு மேலே இருக்காங்க கன்சல்டிங் அந்த வரன் பொருத்தம் பார்த்துட்டு இருக்கணும். அவங்க எல்லாரோட ஜாதகம் 7ல் குரு நிற்கும், இல்லை 7ல் சுக்கிரன் நிற்பார். ஸோ இப்போ இந்த கும்பலுக்கு ஏன் அந்த இடத்துல குரு வலிமைன்னு சொன்னேன் அப்படின்னா, இந்த கும்பலுக்கு 7ல் குரு இருக்கும்போது 11 கூடிய அதிபதி இளையத்தார்த்தி அதிபதி போய் 7ஆம் இடத்தில் அமர்ந்தது. அவர் வந்து தன் வீட்டை தானே பார்ப்பார் அந்த குரு. இது வந்து 11ஆம் இடமும் வலிமையாகவும் 11ஆம் அதிபதியும் வலிமை பெறுவார். 7ஆம் அதிபதி லக்கணத்து 8 அப்படின்னாலும் அந்த இடத்துல புதன் ஆட்சி உச்சம் பெற்றது மறைவுன்னு எடுக்க முடியாது. ஆனால் அது கன்னி ராசி கலஸ்தர காரகன் சுக்கிரன் நீசம் பெறக்கூடிய வீடு. ஸோ அப்போ அந்த இடத்துல 7ஆம் அதிபதி வலிமை இழக்கிறார், ஆனால் 11ஆம் அதிபதி வலிமை கூடுகிறார். அப்போ இந்த இடத்துல இந்த ஜாதகத்தில் 2 திருமணம் நடக்கும். ஸோ இப்படியும் ஒரு அமைப்பு இருக்குது. ஆனால் இது வந்து 11ஆம் அதிபதி வலிமையை பொறுத்து தான் 2 திருமணம் நடக்குமா நடக்காதுன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா? அப்போ ஒரு ஜாதகத்தில் இந்த திருமணம் வரன்னு பார்க்கும்போது இந்த 2ஆம் திருமணம் முதல் தரம் நடக்குமா பிரிவினை ஆகுமா அப்படின்னா, இந்த மாதிரி பேட்டர்ன்ஸில் உள்ள திரவமைப்பு இருந்தால் டெஃபினட்டாக நடக்கும். இதுக்கு நம்ம என்ன தான் பொருத்தம் பார்த்து விழுந்து பொருத்தம் பார்த்தாலும் நிச்சயமாக எனக்கு வந்து மாற்று கருத்து. ஏன்னா இதோட விதிப்பயன் இதை விதியை சார்ந்து தான் சேரும்.
இதுக்கு மாற்றமெல்லாம் ஒன்றும் கொண்டு வர முடியாது. நீ என்ன தான் ஜோசியம் பார்த்து பொருத்தம் பார்த்தாலும் இதுக்கு நோ சொல்யூஷன். ஏன்னா இதோட அமைப்பு இதுதான். இது ஒன்று. அடுத்தது, இந்த லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதி ஒன்று கூடி லக்கணத்துக்கு 8ஆம் இடத்தில் அமர்ந்தாலும் முதல் தானம் பிரிவினை வருகிறது. இது நிறைய பேர் ஜாதகத்தில் பார்த்த ஒரு அமைப்பு. இது நிறைய அனுபவத்தில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்து ஒரு விஷயம். உங்கள் லக்கணம் எந்த லக்கணமாக இருந்தாலும் 7ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் ஒன்று கூடி உங்கள் லக்கணத்துக்கு 8ஆம் இடத்தில் அமர்ந்தால் உங்களுக்கு முதல் தாரம் பிரிவினை மறு திருமணம் நடக்கிறது. இதுக்கும் இரண்டாம் திருமணம் அமைப்பு வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு என்ன தசை ஒரு டவுட் வரும். சார் நிறைய பேர் தசாபுத்தி வந்தால் தானே சாத்தியம். தசாபுத்தி இது சம்மந்தமே கிடையாது. நான் சொன்னேன் 4-5 விதிக்கும் தசாபுத்தி எந்த வித சம்மந்தமும் வராது. என்ன காரணம் அப்படின்னா விதி பயன் இதான். இந்த ஜாதகத்தோட பேஸ் அஸ்திவாரம் இதான். இது எப்போ நடக்குன்றது வேணால் தசாபுத்தியை சொல்கிறது. ஆனால் நடக்குமா நடக்காது, டெஃபினட்டாக நடக்கும். அதில் மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா இப்போ இப்போ 7 கூட தசையே வரல சார், அப்போ திருமண வாழ்க்கை எப்படி சார் பிரிவினையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். 7ஆம் அதிபதி தசை வேணால் வராமல் இருக்கலாம், இல்லை புத்தி கூட வராமல் கூட இருக்கணும். ஆனால் ஏதோ ஒரு தசா புத்தி உங்களுக்கு நடக்கும். அந்த தசா புத்தி உங்களுக்கு யோகமாக இருந்தால் மட்டுமே அது நன்மையை பயக்கும். அது நிச்சயமாக ஒரு குரு தசை நடக்குது. குரு தசை 16 வருஷம். இப்போ 16 வருஷம் நீ 16 வருஷம் நம்ம நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு புத்தி மைனஸ் பாயிண்ட் பண்ண தான் செய்யும். அந்த மைனஸான காலகட்டத்தில் எது வீக்காக இருக்கும் உங்கள் ஜாதகத்தில் அதன் வழியாக தான் கிரகங்கள் ஊட்டும் உணர்த்தும். சரிங்களா? அப்போ அமைப்பு அடித்தளம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி ஜாதக கட்டத்துக்கு 7ஆம் அதிபதி வீக்காக இருக்காது, 2ஆம் திருமணம் நடக்கும், 2 கல்யாணம் நடக்கணுன்ற விதிப்பயன் இருக்குது. ஸோ அப்போ இது தசை வரணுன்றது கான்செப்ட் கிடையாது. நடக்கக்கூடிய தசா புத்தி யோகமாக இல்லை அப்படின்னாலும் இதற்கு இந்த மாதிரி அமைப்பை பிரிவினையை கொடுக்கக்கூடிய அமைப்புன்றது நிச்சயமாக வரும். சரிங்களா? ஸோ அப்போ இதுக்கெல்லாம் என்ன சார் காரணம்? இதுக்கெல்லாம் ஒரு வழியே, இதுக்கெல்லாம் என்ன சார் வழி அப்படின்னா இதுக்கெல்லாம் 2 செகண்ட் லைஃப் தான். அதுக்கு 2ஆம் லைஃப் நடந்தால் அந்த இடத்துல 11ஆம் இடம் நல்லா இருக்கணும். 11ஆம் இடம் நல்லா இருந்தாலும் 3ஆம் இடம் கோயிடாக நல்லா இருக்கணும். ஏன்னா 3ஆம் இடம் தான் போக சுகஸ்தானம்னு பெயர். ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி இதெல்லாம் நல்லா இருந்தால் அடுத்த லைஃப் நல்லா இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்கிறது. ஆனால் இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு லைஃப் நிலைக்காது. அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா முதல் தாரம் அப்படின்றது இந்த மாதிரி தான் நம்ம பொருத்தம் பார்த்து பண்ணாலும் ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். பிரிவினைன்றது தான் மேக்ஸிமம் ரிசல்ட்டாக வரும். ஸோ இதுக்கான பரிகாரம் அப்படின்னு பண்ணால் என்னையை பொறுத்த வரைக்கும் காலம்தான் பரிகாரம். இப்போ ஒரு அமைப்பு இந்த மாதிரிலாம் அமைப்புனா ஒன்று காலத்தாமத திருமணம் பண்ணுவாங்க. ஆனால் என்னதான் காலத்தாமத திருமணம் பண்ணாலும் இதுக்கான மாற்று கருத்து கிடையாது. இருந்தாலும் முடிந்த அளவு முயற்சி பண்ணும். நம்ம எதையும் மாற்ற முடியாது. விதி வலியது மதி சிறியது. விதியை யாராலும் மாற்றலாம் முடியாது. விதியை வென்றதா சரிதானம் கிடையாது. இருந்தாலும் நம்ம முயற்சித்து பண்ணலாம். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சியை அந்த இடத்துல நம்ம கொடுத்து பார்க்கலாம் அப்படின்றதான் என்னோட இந்த பாயிண்ட்டாக சொல்கிறது. சரிங்களா? நான் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.